ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த வீடியோவில் வெங்காய வடகம்னு சொல்கிற தாளிப்பு வடகத்தை எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்காக 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் படி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1/2 படி அளவுக்கு கருப்புளுந்து, 1/2 படி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் தனியாக ஊற வச்சிடலாம். இதெல்லாமே ஒரு ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான். நம்ம நாளைக்கு காலையில் வடகம் போடுற மாதிரி இருந்தால் இதெல்லாமே முன்னத்து நாளே செஞ்சு வச்சுருக்கணும். நம்ம 2 பருப்புமே சேர்த்து கணக்குக்கு 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு 4 கிலோ அளவுக்கு வெங்காயம் தேவைப்படும். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் எடுத்து அதோட தோல் எல்லாமே நீக்கிட்டு ஃபேன் கடியை காய போட்டுடலாம். வெயிலில் காய போடக்கூடாது. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்து அதை தொளிச்சுட்டு கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நம்ம ஊற வச்ச வெந்தயம், இதை மூணையுமே நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம வெந்தயத்தில் இருக்கிற கொஞ்சமான தண்ணி மட்டுமே சேர்த்து நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிறங்காட்டி மார்னிங் பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. சரி, அதனால தண்ணியில் மட்டும் ஒரு டைம் போட்டு எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் உளுந்து எல்லாமே நீத்து போகிற பொருள் தான். நம்ம மொத்தமாக ஆட்டி வைக்கும்போது ரொம்ப நீத்து போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம்னு சொல்லி 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். நான் இதெல்லாமே அரைக்கிறதுக்குள்ளே பாட்டியாத்தான் வடகம் போடுறதுக்கு தேவையான செட்டப் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டலில் பாய், துணி, வெள்ளை வேஷ்டி எல்லாமே போட்டுட்டு அப்படியே பிள்ளையாரும் பிடிச்சு வச்சுட்டாங்க. நானும் வெங்காயம் பருப்பு எல்லாம் ஆட்டி முடிச்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் பாதியை போட்டுட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், அது நம்மளோட ஆப்ஷனல் தான். ஃபைனலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான ஷேப்புக்கு போட்டு எடுத்துக்கலாம். 1 டே ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுன்னா நம்மளோட வெங்காய வடகம் ரெடி ஆயிரும். நாங்கள் காலையில் 9 மணிக்கே போட்டு முடிச்சிட்டோம். மார்னிங் 11 o'clock பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக ட்ரை ஆகிருந்துச்சு. அப்படியே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வெயிலையே விட்டுட்டோம். நல்லா எடுத்தால் துணியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டோம். இதை நாளைக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட வெங்காய வடகம் சூப்பராக ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மினி விளாக்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.